வணக்கம் கிங்ஸ் வியூவர்ஸ். ஆன்சிபிள் சீரீஸில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு விண்டோஸ் என்விரான்மெண்ட்டை இல்லை விண்டோஸ் மிஷினை எப்படி ஆன்சிபிள் வழியாக மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளோ நாள் நம்ம ஆன்சிபிள் வீடியோஸில் என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா, ஒரு லினக்ஸ் மிஷினை அண்ட் ஒரு லினக்ஸ் என்விரான்மெண்ட்டை எப்படி கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, அப்ளிகேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, யூசர் க்ரியேஷன், குரூப் க்ரியேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லினக்ஸ் என்விரான்மெண்ட்லேயே பண்ணிகிட்டு இருந்தோம். எஸ்ஹெச் யூஸ் பண்ணி அந்த கனெக்ஷன் மெத்தட் எஸ்ஹெச் யூஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இப்போ நீங்கள் ஒரு விண்டோஸ் என்விரான்மெண்ட் வச்சுருக்கீங்க, விண்டோஸ் விஎம்ஸ், விண்டோஸ் மிஷின்ஸ் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னா, எப்படி ஆன்சிபிள் மூலமாக விண்டோஸ் ஹோஸ்ட்டை எப்படி அதோட டாஸ்க்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி எந்த விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா, விண்டோஸ் விஎம்ஸில் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை பேட்ச் அப்டேட் பண்ணுறது, இல்லை யூசர் க்ரியேஷன், குரூப் க்ரியேஷன், ஸோ கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது. ஸோ நம்ம லினக்ஸில் பண்ண நிறைய விஷயங்களை இந்த விண்டோஸ் என்விரான்மெண்ட்டில் என்னால் பண்ண முடியும் ஆன்சிபிள் யூஸ் பண்ணி. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸோ இவங்க அஸ்யூஷுவல் டாக்குமெண்ட்லேயே நிறையா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு. ஸோ இப்போது இந்த ஆன்சிபிளில் இருந்து விண்டோஸை எந்த வழியாக மேனேஜ் பண்ண போகிறோம். இப்போ லினக்ஸில் எஸ்ஹெச் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம மேனேஜ் பண்ணிட்டுருந்தோம். ஸோ இப்போ இந்த விண்டோஸை பொறுத்தவரைய 3 ஆப்ஷன் இருக்குது. பிஎஸ்ஆர்பி, WinRM அண்டு எஸ்எஸ்ஹெச். ஸோ நீங்கள் எஸ்எஸ்ஹெச்சை யூஸ் பண்ணியுமே விண்டோஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இருக்க லேட்டஸ்ட் மிஷின்ஸ் எல்லாத்துலேயுமே எஸ்எஸ்ஹெச்சும் வருது. நம்ம அதை எனேபிள் பண்ணிவிட்டு நம்ம எஸ்எஸ்ஹெச் மூலமாகவும் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அண்டு WinRM இருக்குது, விண்டோஸ் ரிமோட் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. 5985 ப்ரோட்டோக்காலில் போர்ட் நம்பரில் ரன் ஆகும். அண்டு HTTPSல 5986ல் ரன் ஆகும். ஸோ இது HTTP அண்ட் HTTPS அந்த ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணி கம்யூனிகேஷன் பண்ணும். அதை யூஸ் பண்ணி நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அண்டு PSRP, பவர் ஷெல் ரிமோட் ப்ரோட்டோக்கால். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணிக்கலாம். கனெக்ஷன்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு நம்மளோட டாஸ்க் எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, WinRM அப்படிங்கிற அந்த விண்டோஸ் ரிமோட் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணி தான் நம்ம கம்யூனிகேஷனை க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம டாஸ்க் எல்லாத்தையுமே விண்டோஸ் மிஷினுக்கு ஆன்சிபிள் வழியாக புஷ் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் நம்ம ப்ராக்டிக்கலாகவே பார்க்க போகிறோம். ஸோ இதில் நிறைய டீட்டெயில் இருக்குது. நீங்கள் எஸ்எஸ்ஹெச் யூஸ் பண்ணி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எஸ்எஸ்ஹெச் யூஸ் பண்ணி விண்டோஸை மேனேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான வீடியோ நான் ப்ரிப்பேர் பண்ணி கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு WinRM அப்படின்னா என்னென்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு விண்டோஸ் ரிமோட் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோக்கால். ஸோ இந்த நம்ம டாஸ்க் எல்லாத்தையும் புஷ் பண்ணுறோம்ல, அது எல்லாமே இந்த எஸ்ஹெச் வழியாக லினக்ஸில் எக்ஸிக்யூட் ஆச்சு. இங்கே WinRM அப்படிங்கிற ப்ரோட்டோக்கால் வழியாக எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஸோ இது விண்டோஸ் சர்வர் 2012 டிஃபால்ட்டாக வந்துடும். பட் நம்ம தான் மேனுவலாக அதை எனேபிள் பண்ணணும். அந்த எனேபிள் பண்ணுறது எப்படி, அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம இப்போ பார்த்துருவோம் ப்ராக்டிக்கலாகவே. அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ WinRM செட்டப்பில் இந்த நான் சொன்னேன் இல்லையா, அது செட்டப் பண்ணணும்னு, அதுதான் நான் அதை அப்படியே உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காட்டுறேன். ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இதில் ஆத்தென்டிகேஷன் டைப்ஸ். இப்போ எஸ்எஸ்ஹெச்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஜஸ்ட் எஸ்எஸ்ஹெச் கீ இருக்கும். நம்ம கீயை 2 ஸ்வாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் லினக்ஸில். பட் இங்கே WinRM ஆத்தென்டிகேஷன் சொல்லி ஒரு 5 டைப் இருக்குது. ஸோ பேசிக், சர்டிஃபிகேட், கெர்பரோஸ், NTLM, CRUD SSP. ஸோ இப்போ இந்த பேசிக் அப்படிங்கிறது இந்த இதில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. லோக்கல் அக்கௌண்ட்ஸ், அஸ்யூஷுவல் உங்களுக்கு விண்டோஸ்னாலே தெரியும். நீங்கள் மேக்ஸிமம் விண்டோஸ் என்விரான்மெண்ட் வச்சுருக்கிறவங்க ஒரு டொமைன் என்விரான்மெண்ட் தான் வச்சுருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த பேசிக்ங்கிறது ஒர்க் அவுட் ஆகாது. அண்ட் சர்டிஃபிகேட்டும் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நீங்கள் ஒரு டொமைன் என்விரான்மெண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கெர்பரோஸ் ஆத்தென்டிகேஷன் யூஸ் பண்ணுறதும் அண்ட் NTLM யூஸ் பண்ணுறது தான் நல்லது. அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ஒர்க் அவுட் ஆகும். ஸோ என்னோட சஜஷன் என்னென்னா, நீங்கள் DNS உங்கள் இதுக்குள்ளே டொமைனாக வச்சுருக்கீங்கன்னா கெர்பரோஸ் ஆத்தென்டிகேஷன் யூஸ் பண்ணுங்கள். இல்லை ஒரு குரூப்பாக வச்சுருக்கோம், எல்லாமே தனித்தனியாக தான் இருக்குது அப்படின்னா NTLM அப்படிங்கிறத யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த CRUD SSPங்கிறது கொஞ்சம் லேட்டஸ்ட்டு. ஸோ அதை பற்றி இன்னும் அவ்வளோவா இதில் எதுவும் டாக்குமெண்ட்டில் பெருசாக இல்லை. ஸோ இப்போதைக்கு நீங்கள் கெர்பரோஸ் அல்லது NTLM இது 2ல் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த ப்ரோட்டோகால்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆன்சிபிள் கான்ஃபிகரேஷன் ஃபைலில் போய்ட்டு இந்த இதை ANSIBLE_PSRP auth அப்படின்னு போட்டு நம்ம என்ன ஆத்தென்டிகேஷன் யூஸ் பண்ண போகிறோமோ
அதை வந்து இங்கே கொடுக்கணும். ஸோ வின்னாரம்க்கு இந்த மாதிரி கொடுக்கணும். இது வந்து ஹோஸ்ட் ஃபைல்லையும் கொடுத்துர்லாம், ஹோஸ்ட்டோட வேரியபிள்ஸ்லையும் கொடுக்கலாம். நம்ம இதை அப்படியே ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது தெரிஞ்சிடும். ஸோ பேசிக் ஆத்தென்டிகேஷன் சொன்னேன் இல்லையா, ஸோ இதுதான். ஸோ இது வந்து பேசிக் ஆத்தென்டிகேஷன் வந்து HTTPSல வந்து ஒர்க் ஆகாது. அதனால் நம்ம கொடுக்குற எந்த ஒரு டாஸ்க்காக இருந்தாலும் என்கிரிப்ட் ஆகி போகாது. ஸோ இது வந்து அன்சேஃப் தான் இது. அதனால் நம்ம இது யூஸ் பண்ணுறது இல்லை, அண்ட் இது ஒர்க் அவுட்டும் ஆகலை. ஸோ சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் டொமைன் என்விரான்மெண்ட் வச்சுருக்கீங்கன்னா சர்டிஃபிகேட் ஜென்ரேட் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இங்கே யூஸ் பண்ண போகிறது என்னென்னா NTLM அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா நான் வந்து இங்கே ஒரு குரூப் என்விரான்மெண்ட்டாக வச்சுருக்கேன். அதனால் வந்து இந்த NTLM அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணிட்டு இந்த கான்ஃபிகரேஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு இப்போ அப்படியே நான் காட்டிடுறேன். ஸோ கர்பரோஸ் அண்ட் நெகோஷியேட். ஸோ இந்த கர்பரோஸ் தான் வந்து ரெக்கமெண்டடாக சொல்கிறாங்க ஆத்தென்டிகேஷன் டைப்பில். ஏன்னா அது வந்து HTTPSம் சப்போர்ட் பண்ணும், யூசர் டெலிகேஷன் சப்போர்ட் பண்ணும், டொமைன் என்விரான்மெண்ட்ஸ்க்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இவங்க சஜஸ்ட் பண்ணுறது வந்து கர்பரோஸ் ஆத்தென்டிகேஷன் தான். ஸோ இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே ஜஸ்ட்டு வந்து வின்னாரம் டிரான்ஸ்போர்ட்டுன்னு இருக்குல்ல, இந்த இடத்துல கெர்பரோஸ்ன்னு போட்டிருப்பாங்க, இங்கே NTLM போட்டிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான். இதை பொறுத்து தான் வந்து NTLMமா கெர்பரோஸா அப்படின்றத எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து CRUD-SSP, இது வந்து லேட்டஸ்ட்டு ப்ரோட்டோக்காலாம். ஸோ இதுவும் வந்து ஜஸ்ட் இங்கே CRUD-SSPன்னு மாற்றிட்டு யூஸ் பண்ணுறாங்க. பட் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இனிமேல் தான் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இதில் கொஞ்சம் நிறையா ஒர்க் அவுட் பண்ணணும். அதனால் வந்து இப்போதைக்கு நம்ம கர்பரோஸ் அல்லது NTLM ரெண்டில் எதனா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து வின்னாரம் என்கிரிப்ஷன். இப்போ நீங்கள் HTTPS வந்து ஒர்க் பண்ணலை. இப்போ எப்படின்னா வின்னாரம் வந்து HTTP அண்ட் HTTPS ரெண்டுலேயுமே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு HTTPS அப்படின்னு போயிட்டாலே சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது அங்கே ஒன்று வந்துடும். ஸோ அப்படின்றப்போ நம்மக்கிட்ட இப்போ வந்து டொமைன் என்விரான்மெண்ட் இருக்குது, பட் சர்டிஃபிகேட் இல்லை. ஸோ HTTPSல நான் ரன் பண்ணணும், எனக்கு வந்து செக்யூராகவும் போகணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, இந்த ஆன்சிபிள் வின்னாரம் மெசேஜ் என்கிரிப்ஷன் ஆல்வேஸ் அப்படிங்கிற அந்த ஹோஸ்ட் வேரியபிளை கொடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம கொடுக்குற எல்லா விஷயங்களும் வந்து வின்னாரமே ஆன்சிபிள் வின்னாரமே அதை என்கிரிப்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம HTTPS யூஸ் பண்ணலைன்னாலும் நமக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு செக்யூரிட்டி கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இது. ஸோ இது வந்து மெசேஜ் என்கிரிப்ஷன் ஓவர் HTTP அப்படின்றதான் சொல்லுவாங்க. இது வந்து ஆன்சிபிள் சைட்லேருந்து நடக்கிறது. இதுக்கும் வின்னாரமுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆன்சிபிள் சைட்லேருந்து பண்ணி இது வந்து கொடுக்கும். ஸோ சர்டிஃபிகேட் இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சர்டிஃபிகேட்டோடையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பட் நீங்கள் கொடுக்குறதுக்கு முன்னாடி இங்கே வந்து அந்த எந்த மிஷினில் வந்து வின்னாரம் எனேபிள் பண்ணியிருக்கோமோ அந்த மிஷினில் போய் அலோ அன்என்கிரிப்டட் அப்படிங்கிற அந்த இதை கொடுக்கணும். ஸோ அப்படின்னா தான் வந்து ஒர்க் அவுட் ஆகும். பட் நீங்கள் ஒரு லோக்கல் நெட்வொர்க்கில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்கிரிப்ஷன் அவ்வளோவா தேவையில்லை. பட் இன்னும் நான் செக்யூராக பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து HTTPS சர்டிஃபிகேஷன், நீங்கள் HTTPS ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணுறீங்க, வின்னாரம் ப்ரோட்டோக்கால் HTTPS யூஸ் பண்ணுறீங்க, பட் HTTPS சர்டிஃபிகேஷனை எந்த சர்டிஃபிகேஷனும் கொடுக்கல அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி வந்து ஆன்சிபிள் வின்னாரம் சர்வர் சர்டிஃபிகேஷன் வேலிடேஷன் இக்னோர் அப்படின்னு சொல்லி ஹோஸ்ட் வேரியபிளில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணாது. ஸோ அவ்வளோதான். இது வந்து செல்ஃப் சைன்டு சர்டிஃபிகேட் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ADCS இல்லைன்னா. அண்ட் வின்னாரமில் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்குது. நம்ம டெலிகேஷன்ஸில் இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சொல்லுதில்ல, மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர் இன்ஸ்டால் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ சின்ன சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி நீங்கள் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். பட் பேசிக் கான்ஃபிகரேஷன், பேசிக் இன்ஸ்டலேஷன், விண்டோஸ் அப்டேட்டு, ஸோ இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே, இப்போது அப்படியே நம்ம ப்ராக்டிக்கலாக இதை அப்படியே எனேபிள் பண்ணிடுவோம் வின்னாரமை. ஸோ இங்கே என்கிட்ட வந்து ஒரு Windows 10 மிஷின் இருக்குது. ஸோ இதில் வின்னாரம் எனேபிளில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஃபஸ்ட் செக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இது வந்து PowerShell வந்து நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டரில் ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இப்போ ஆல்ரெடி வந்து வின்னாரம் இன்ஸ்டால் ஆகிருக்கா அப்படிங்கிறத எனேபிள் ஆகிருக்கா அப்படிங்கிறத நான் பார்த்துக்கணும். ஸோ இப்போது வந்து எந்த அவுட்புட்டும் வரல. ஸோ இந்த கமெண்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ இதை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவுட்புட் வரும். ஸோ அது வந்துச்சு அப்படின்னா அது வந்து எனேபிளில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ எதுவுமே வரல, ஸோ எனேபிள் ஆகலை.
இப்போ நான் போயிட்டு வந்து லிசனர் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். நான் வந்து இப்போ இங்கே ஹெச்டிடிபி எஸ் இல்லாமல் ஹெச்டிடிபியில் மட்டும் லிசனர் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு கமெண்ட் வந்து இதுதான். ஸோ லிசனர் பேராம்ஸ் அட்ரஸ். ஸோ இந்த அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன அட்ரஸ் கொடுக்குறோமோ ஸோ அந்த டிவைஸ்லேருந்து மட்டும்தான் நம்ம வின்னாரமாக கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அது கைண்ட் ஆஃப் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் மாதிரி. நம்மளோட ஆன்சிபிள் சர்வரோட ஐபி இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து ஆன்சிபிள் சர்வரோட மட்டும்தான் நம்மளோட வின்னாரம் ப்ரோட்டோக்காலை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து செக்யூராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்டார் போடாமல் உங்களோட ஐபி ஆன்சிபிளோட ஐபியை நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஸோ போர்ட் வந்து 5985, HTTPக்கு வந்து 5985, HTTPSக்கு வந்து 5986. ஸோ இந்த போர்ட் நம்பரை வச்சு தான் இது வந்து டிசைட் பண்ணும் HTTPS அப்படின்ற மாதிரி. ஸோ டிரான்ஸ்போர்ட்டில் HTTP அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நான் அப்படியே வந்து எனபிள் கொடுத்துட்டா எனக்கு வந்து ஒரு இது வந்து க்ரியேட் ஆயிடுச்சு, லிசனர் க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த கமாண்டை போட்டு பார்த்தோம், எனுமரேட் கமாண்டை போட்டு பார்த்தா நமக்கு இங்கே வந்துடும். ஸோ அட்ரஸ், டிரான்ஸ்போர்ட், போர்ட், ஹோஸ்ட் நேம் எல்லாமே வந்துருச்சு. ஸோ இதை வச்சு நம்ம வந்து என்கிட்ட வந்து IPv6 எனபிள் இருக்கனால இங்கே அப்படி காட்டுது. ஸோ இதை வச்சு நம்ம வின்னாரம் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது நம்ம வந்து எனபிள் பண்ணியாச்சு. ஸோ ஆன்சிபிள் வந்து விண்டோஸில் என்னென்ன மாதிரி யூஸ் ஆகும் அப்படிங்கிற சொல்லியிருந்தேன். ஸோ இவங்க டாக்குமெண்ட்லேயே வந்து அது பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு விண்டோஸ் சாக்லேட்டி அப்படிங்கிற அந்த ரெபாசிட்டரி யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். விண்டோஸ் பேக்கேஜ் அப்படிங்கிற மாடல் யூஸ் பண்ணி பேக்கேஜை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வைக்கலாம். அண்டு வந்து விண்டோஸ் கமாண்ட், விண்டோஸ் செல் அப்படிங்கிற ரெண்டையும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கமாண்ட் எக்ஸிக்யூஷனும் பண்ணலாம், பவர் ஷெல் கமாண்டும் எக்ஸிக்யூட் பண்ணலாம், நார்மல் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் வின்னாரம் ப்ரோட்டோக்காலில் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து 7zip இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து லினக்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, இங்கே வந்து ஆப்ட் மாடல் போட்டுட்டு நேம் போடுவோம், அண்ட் வந்து ஸ்டேட் ப்ரெசென்ட்டான்னு போடுவோம். ஸோ சேம் கான்செப்ட் தான். அதே மாதிரி விண்டோஸ் சாக்லேட்டி அப்படிங்கிற பாசிட்டிவ் நேம் போட்டிருக்காங்க. அண்ட் வந்து இப்போ டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம்னா விண்டோஸ் கெட் URL அப்படின்னு போட்டுட்டு இந்த URL கொடுத்தா இது வந்து இந்த டெஸ்டினேஷனில் இந்த ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிடும். ஸோ அண்டு வந்து அதுக்கப்புறம் இந்த விண்டோஸ் பேக்கேஜ் அப்படிங்கிற இந்த மாடலை யூஸ் பண்ணி இந்த பாத்தை சூஸ் பண்ணி நம்ம ப்ரெசென்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா இதில் இருக்க இந்த MSI ஃபைலை இது வந்து இன்ஸ்டால் பண்ணிடும். ஸோ அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் சேம் தான். விண்டோஸ் பேக்கேஜ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி ஸ்டேட்டுங்கிறத ஆப்சண்ட்னு கொடுத்துட்டு இந்த பேக்கேஜை நம்ம சூஸ் பண்ணிட்டோம்னா அன்இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ வந்து விண்டோஸ் கமாண்டை வச்சு நீங்கள் பண்ணணும் அப்படின்னா வந்து விண்டோஸ் கெட் URL போட்டு டவுன்லோட் பண்ணிடுச்சு. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் கமாண்ட் இந்த இடத்துல வந்து நம்ம நேம் கொடுத்துட்டு இது வந்து ஒரு ரெஜிஸ்டர் வேல்யூ எடிட் பண்ணுறாங்க. விண்டோஸ் ரெஜிஸ்ட்ரி ஸ்டாட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி ஒரு ரெஜிஸ்டர் வேல்யூ எடிட் பண்ணுறாங்க. அதையும் உங்களால் பண்ண முடியும். ஸோ அதாவது விண்டோஸ் கமாண்ட் அப்படிங்கிறது கொடுத்து ஸோ இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து இன்ஸ்டால் ஆகிடுது. ஸோ இது வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்துட்டு அதை வந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதில் பண்ண முடியும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சம் இன்ஸ்டால்ஸ் லைக் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஆர் SQL Server requires credential delegation and access to components restricted by வின்னாரம். So the best method to bypass these issues is to use Become. ஸோ நம்ம வந்து நம்ம வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ப்ளேபுக் யூஸ் பண்ணும்போது சூடோ பாஸ்வேர்ட் போடுறதுக்காக ஆஸ்க் பிகம் பாஸ் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் சின்டாக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் பிகம் அப்படிங்கிறத கொடுத்து அந்த யூஸரோட ரன்னஸ் அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஸோ ரன்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லி ரைட் கிளிக் பண்ணி கொடுப்போம்ல. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த ரன்னஸ் அப்படின்னு கொடுத்து அந்த பிகம்ங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்கிட்ட வந்து விஷுவல் ஸ்டுடியோவில் நான் இங்கே கோடில் நான் வந்து அந்த ப்ளேபுக் வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேம் வந்து 7zip இன்ஸ்டால் பண்ணுறது, ஹோஸ்ட் வந்து டார்கெட் ஹோஸ்ட், அண்ட் வந்து பிகம் ட்ரூ. ஸோ இந்த பிகம் ட்ரூ அப்படின்னு கொடுத்ததுனால தான் நம்ம வந்து இந்த ரன்னஸாக பண்ண போகிறோம். ஸோ பிகம் மெத்தட் வந்து இங்கே ரன்னஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அண்ட் பிகம் யூசர் வந்து நெட் அட்மின். ஸோ இந்த யூசருக்கு தான் அட்மின் ரைட்ஸ் இருக்குது, லோக்கல் அட்மின் ரைட்ஸ். ஸோ அதுக்காக தான் வந்து இப்படி கொடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரி நீங்களும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து டாஸ்கில் வந்து நேம் நான் வந்து இங்கே என்ன பண்ண போகிறேன்னா winget URL அப்படிங்கிறத யூஸ் பண்ணி 7zip வந்து C ட்ரைவில் டெம்ப்ன்ற ஃபோட்டோக்குள்ளே டவுன்லோட் பண்ணுறேன். அண்ட் வந்து அதே ஃபைலை வந்து ப்ரெசென்ட் யூஸ் பண்ணி
விண்டோஸ் பேக்கேஜ் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் இப்போ நான் ப்ராக்டிக்கலாக பண்ணி காட்ட போகிறேன். ஸோ நீங்கள் வந்து விண்டோஸ் அப்டேட் பண்ணுறதுக்காக நமக்கு தேவையானது ஒரு பேட்ச் அப்டேட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்ஸ்டாலிங் அப்டேட்ஸ். ஸோ இதுக்கு வந்து விண்டோஸ் அப்டேட்ஸ் அப்படிங்கிற ஒரு மாடல் யூஸ் பண்ணுறாங்க. அந்த விண்டோஸ் ரீபூட் யூஸ் பண்ணி நீங்கள் ரீபூட்டும் பண்ணிக்கலாம். ஸோ கிரிட்டிக்கல் அப்டேட்ஸ், செக்யூரிட்டி அப்டேட்ஸ் இந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ஹாட்ஃபிக்ஸ், விண்டோஸ் ஹாட்ஃபிக்ஸ் அப்படிங்கிற ஒரு இதை கொடுத்துட்டு நீங்கள் கெட் யூஆர்எல் போட்டு அந்த ஹாட்ஃபிக்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு விண்டோஸ் ஹாட்ஃபிக்ஸ் அப்படிங்கிற மாடல் யூஸ் பண்ணி அந்த ஹாட்ஃபிக்ஸ் நம்பரை கொடுத்தீங்கன்னா அதையும் யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் விண்டோஸ் ரீபூட்டுன்றதை கொடுத்து ரீபூட்டும் பண்ணிக்கலாம். ஸோ யூசர் அக்கௌண்ட், குரூப்ஸு, ஸோ இது எல்லாமே செட் பண்ணிக்கலாம். விண்டோஸ் யூசர், விண்டோஸ் குரூப் மெம்பர்ஷிப். ஸோ இந்த மாதிரி நம்ம லினக்ஸில் பண்ண பல விஷயங்களை வந்து நம்ம இங்கேயுமே பண்ண முடியும். ஸோ டொமைனில் ஜாயின் பண்ணுறது, டொமைன் யூசரை மேனேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் எம்டிஆர் ரன்னிங் கமாண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். விண்டோஸ் கமாண்டுங்கிறத யூஸ் பண்ணி எம்டிஆர் உங்களால் கமாண்டை மட்டுமே எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அது வந்து பவர் ஷெல் கமாண்ட் அந்த இதை யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களால் பண்ண முடியும். உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்கிட்ட வந்து இங்கே நானோ 7-zip, ஸோ இந்த ப்ளே புக் இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு காட்டினேன் இல்லையா, அதே ப்ளே புக் இங்கே இருக்குது. அண்ட் முக்கியமாக நம்மளோட இன்வென்ட்ரி ஃபைல். ஸோ இந்த இன்வென்ட்ரி ஃபைலில் நான் இங்கே வந்து விண்டோஸ் அப்படின்னு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த விண்டோஸ்ன்ற குரூப்புக்குள்ளே என்னோடய விண்டோஸ் விஎம்ஐ நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த விண்டோஸ் குரூப்புக்கான வேரியபிளில் இங்கே வந்து நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் இந்த கான்ஃபிகரேஷன் ansible _user netadmin. ஸோ இந்த netadminங்கிறது தான் விண்டோஸில் ஒரு யூஸராக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ansible _password இந்த netadminோட பாஸ்வேர்ட். ஸோ இந்த பாஸ்வேர்டெலாம் நீங்கள் இங்கே ஓப்பனாக போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம கீ வால்ட் அப்படின்னு சொல்லி ansible vault அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று பார்த்துருக்கோம். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து செக்யூராக பண்ணிக்கலாம். ஸோ ansible கனெக்ஷன்ஸ் இங்கே வந்து WinRM அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். ansible போர்ட் 5985 ஏன்னா நம்ம HTTP யூஸ் பண்ணுறோம். ஸோ ansible WinRM டிரான்ஸ்போர்ட் NTLM. ஸோ இங்கே வந்து நான் NTLM மென்ஷன் பண்ணியிருக்கேன். கெர்பரோஸ் வேணுன்றவங்க கெர்பரோஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது ரெண்டு மட்டும்தான் நமக்கு வந்து ரெக்கமெண்டட். கெர்பரோஸ் தான் ரெக்கமெண்டட். NTLMங்கிறது ஒரு குரூப் வச்சுருக்கவங்களுக்கு இது ஓகே. ஸோ இந்த மாதிரி இந்த கான்ஃபிகரேஷன் எல்லாத்தையும் போட்டுடணும். நான் இது எல்லாத்தையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த கான்ஃபிகரேஷன் அப்டேட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ நமக்கு ப்ளே புக்கும் ரெடி, இன்வென்ட்ரியும் ரெடி. ஸோ இப்போ போயிட்டு நம்ம இந்த ப்ளே புக்கை ரன் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் 7-zip இல்லை அப்படிங்கிறத நான் இங்கே ஷோ பண்ணிடுறேன். appbase.cpl. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 7-zip இல்லை, 7-zip மேலே தான் வரும் ஃபஸ்ட் எடுத்தோன்னே. ஸோ இங்கே 7-zip இல்லை. அண்ட் வந்து நான் இங்கே சி ட்ரைவுக்குள்ளே ஒரு டெம்ப் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் மட்டும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம 7-zip டவுன்லோட் ஆக போகுது. ஓகே, ஸோ இப்போ போயிட்டு நம்ம ப்ளே புக் ரன் பண்ணுறதுக்கான கமெண்டை கொடுத்துறோம். இங்கே கடைசியில் பார்த்தீங்கன்னா -become -ask become பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து டார்கெட் ஹோஸ்ட் வந்து விண்டோஸ் அப்படிங்கிற குரூப்பை வந்து இங்கே டார்கெட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதை என்ட்ரு கொடுத்துடலாம். ஸோ இப்போ பிகம் பாஸ்வேர்ட் கேட்குது. நான் வந்து அந்த விண்டோஸோட ரன்னஸ் பண்ணுறதுக்கான பிகம் பாஸ்வேர்டை கொடுத்துட்டேன். ஸோ இப்போ டாஸ்க் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு வந்து இந்த டவுன்லோட் சைஸை பொறுத்து நம்ம இங்கே 1.5 MB தான் டவுன்லோட் பண்ணுறோம், 1.5 MB. ஸோ அதனால சீக்கிரம் முடியும். பட் நீங்கள் எதாவது பெரிய ஃபைலாக டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டைம் டிலே இருக்கும். ஸோ அவங்க டாக்குமெண்ட்டில் சொன்னதுபடி NTLMல நம்ம பண்ணுறப்போ ஸ்லோவாக தான் இருக்கும் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதுக்கேற்ற டைமை கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் த 7-zip பேக்கேஜ் இங்கே எல்லோவில் வந்திருக்கு. அப்படின்னா டவுன்லோட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அண்டு வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்தா அதுவும் சேஞ்சுன்னு வந்திருக்கு. அப்போ இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ டோட்டலாக டாஸ்க் வந்து 3, அதில் வந்து சேஞ்சுன்னு வந்து 2. ஸோ 2னா டவுன்லோட் ஆகிடுச்சு, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை போய் வெரிஃபை பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டெம்ப்ன்ற ஃபோல்டருக்குள்ளே எதுவுமே இல்லை. இப்போ வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிருக்கு. அண்டு வந்து இப்போ போய் நான் ஆப்பை ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ பார்த்தா 7-zip இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ ஒர்க் ஆகுதா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இதையே தூக்கி ஆர்கைவில் போட்டு செக் பண்ணி பார்த்தலாம். 7-zip இருக்குது. ஆட் டு ஆர்கைவ் கொடுத்தாச்சு. ஓகே கொடுத்தாச்சு. எஸ், பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இப்படி தான் வந்து ஒரு விண்டோஸ் மிஷினில் வந்து ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, நம்ம இன்னும் ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து ஜாபிக்ஸ் பற்றி நம்ம நிறையா வீடியோ போட்டிருந்தோம்.
ஸோ அதில் மிஸ் ஆனது வந்து இந்த Zabbix ஏஜென்ட்டை எப்படி வந்து ஆட்டோமேட்டடாக இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னா, ஸோ நம்ம இந்த ஆன்சிபிள் மெத்தடை யூஸ் பண்ணி தான் Zabbix ஏஜென்ட்டை ஆட்டோமேட்டடாக இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ முக்கியமாக நம்ம டிஸ்கார்ட் சேனலில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அங்கே வந்து நிறைய டெக்னிக்கல் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அங்கே வந்து போஸ்ட் பண்ணிங்கன்னா, ஸோ அவங்க மூலமாக உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கலாம். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து உங்கள் இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ணலாம். அண்ட் வந்து உங்களுக்கு ஏதாவது நம்ம வீடியோவில் அப்டேட் தேவைப்படுது, இல்லை வந்து வேறு ஏதாவது வீடியோ தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அங்கே வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான முயற்சி எடுத்து நாங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.